வாழ்க வளமுடன். இப்போ வானத்தில் கோள்கள் எப்படி இருக்கு, அது எப்படி ராசி கட்டமா மாறுதுங்கிறத பார்ப்போம். இங்க சூரியன் அப்படின்னு வச்சுங்க, இது சூரியன். முதல் வட்டத்துல புதன் சுத்தி வருது. புதன் அடுத்த வட்டத்துல பூமி இருக்கு. முதல்ல புதன், அப்புறம் சுக்கிரன், அதுக்கப்புறம் பூமி, அதுக்கு பிறகு செவ்வாய், செவ்வாய்க்கு பிறகு குரு இருக்கு. குருவுக்கு பிறகு சனி இருக்கு. இவ்வளவுதான். இப்ப எந்தெந்த கோள்கள் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப அப்படியே கொண்டு வருவோம். வானத்துல எப்படி இருந்தால் நமக்கு இப்படி தெரியும் அப்படின்னு பார்ப்போம். நம்ம உதாரணத்துக்கு என்ன செய்வோம், பூமி இங்க இருக்கிறதா வச்சுக்குவோம். இதுதான் புவி. இதை சுற்றி நிலா வரும். குரு இங்க இருக்கிறதா வச்சுக்கோங்க. இதுதான் குரு. சந்திரன் இந்த இடத்துல இருக்காரு. இந்த இடத்துல சந்திரன் தெரியலன்னா சூம் பண்ணிக்கங்க, ஏன்னா இப்படி போட்டாதான் புரிய வைக்க முடியும். சூரியன் இங்க மையத்துலதான் இருக்காரு, அது வட்டத்துக்கு வரமாட்டாரு. புதன் இந்த இடத்துல இருக்காருன்னு வச்சு, இந்த இடத்துல புதன் இருக்காரு. சுக்கிரன் இந்த இடத்துல இருக்காரு, கொஞ்சம் மேல. சனி இந்த இடத்துல இருக்காரு. வேற யாராவது சொல்லாம இருக்குமா? ராகு கேதுங்கிறது என்னன்னு அப்புறம் பார்ப்போம். இப்ப பாருங்க, இது சூரிய மண்டலம். சூரிய மண்டலத்துல சூரியன் இங்க இருக்கு. அப்ப நம்ம உண்மையிலே என்ன செய்யணும்? சூரியனை எல்லா கோள்களும் சுத்தி வருது அப்படின்னா சூரிய மைய கோட்பாட்டை தான் பயன்படுத்தணும். ஏன்னா சூரியனை மையமா வச்சுதான் எல்லா கோள்களும் சுத்துது அப்படின்னு சொல்லி இயற்பியல் அல்லது சயின்ஸ் சொல்லுது. ஆனா நாம என்ன எடுத்துக்கிறோம்னா, புவியை மையமாக கொண்டு எல்லாமே சுத்துற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, கேக்குதா? யாரோ ஒருத்தர் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. சரி. இது பூமி. இங்க ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த குழந்தை மீது இந்த கோள்களின் கதிர்வீச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றதுதான். இந்த கதிர்வீச்சுனால இந்த குழந்தைக்கு வர்ற பாதிப்பு அல்லது நன்மை தீமைகளை சொல்றதுதான் ஜாதகம், ஜோதிடம். அப்ப பூமியின் மீது இது என்னது? இது குரு. குருவுடைய கதிர்வீச்சு இந்த கோணத்தில் விழுகிறது. சூரியனுடைய கதிர்வீச்சு இந்த கோணத்தில் விழுகிறது. புதனுடைய கதிர்வீச்சு இந்த கோணத்தில் விழுகிறது. அப்படிதான் எடுக்க முடியும். இப்ப சூரியன் எடுத்துக்கிட்டோம்னா இது இங்க இருக்கும், இந்த கோணத்துல இருக்கும். அப்ப இந்த கோணத்தை எடுத்தா சூரியன் மீது இந்த கிரகத்தின் கதிர்வீச்சு எந்த கோணத்தில் விழுங்கிறது தான் கிடைக்கும். அப்போ புவியில் இருக்கிற ஒருத்தருக்கு அல்லது பூமியில பிறந்திருக்க ஒருத்தருக்கான பலன் தெரியணும்னா பூமியில இருந்து பார்க்கும்போது அந்த கிரகங்கள்லாம் எந்தெந்த இடத்துல எந்த கோணத்தில் கதிர் வீசுது அப்படின்னு சொன்னாதான் நம்ம பலன் கரெக்டா சொல்ல முடியும். ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, அறிவியல் முறைப்படி சூரியன் தான் மையத்துல இருக்கு, ஆனா ஜோதிடத்துல புவி மைய கோட்பாட்டை எடுத்துக்கிறாங்க, அதனால ஜோதிடம் தவறு அப்படின்னு ஆர்கியூ பண்ணுவாங்க. நீங்க தெளிவா சொல்லுங்க, பூமியில இருக்க ஒருத்தருக்கு
பலன் பார்க்கணும்னா பூமியில் இருந்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு கிரகமும் எந்த கோணத்தில் தன்னுடைய கதிர்வீச்சை ஆற்றலை அல்லது அலையை கொடுக்குமோ அந்த கோணத்தை தானே நம்ம எடுத்துக்க முடியும். அதனாலதான் புவிமைய கோட்பாடு தான் எடுக்கணும். சூரிய மைய கோட்பாடு எப்ப எடுக்கலாம்? சூரியனில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அந்த நேரத்தில் ஒவ்வொரு கிரகமும் எந்த திசையில இங்க இருந்து பார்க்கும்போது எந்த திசையில கதிர் வீசுது அப்படின்னு எடுக்கலாம். அல்லது ஒரு செவ்வாயில ஒரு குழந்தை பிறந்திருக்கு, இங்க இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும்? சூரியன் இங்க இருக்கும் இல்லையா? சூரியன் இப்படி இருக்கும், சனி இங்க இருக்கும், அடுத்து வேற ஏதாவது அங்கங்க இருக்கும். அதனால புவியில் இருக்கும் நமக்கு பலன் பார்க்கணும்னா பூமியை மையமா வச்சுதான் கோள்களின் நிலையை நம்ம கணிக்கணும். அதனால ஜோதிடத்திற்கு புவிமைய கோட்பாடு தான் சரி, சூரிய மைய கோட்பாடு எடுக்கக்கூடாது. வாழ்க வளமுடன். இப்ப இங்க சுத்தி நட்சத்திர மண்டலங்கள்லாம் இருக்கு. இங்க எல்லாம் நட்சத்திரங்கள் இருக்கு, நிறைய நட்சத்திரங்கள் அங்கங்க இருக்கு. வட்டமா நட்சத்திரங்கள் இருக்கும்போது எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, சூரியன்ல அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதியை, இது ஒரு வட்டம், இந்த வட்டத்தை விண்வெளியை சொல்லும் பொழுது இந்த வட்டத்தை தான் சொல்லணும். நம்ம சுத்தி பார்த்தோம்னா வட்டமா தெரியும். இப்ப நம்ம கோள்கள் எங்க இருக்குன்னு கேட்டா இங்க இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது, ஏதோ ஒரு இடத்த சொல்லணும். ஒரு ஊர் எங்க இருக்குன்னு கேட்டா அருகில் உள்ள ஒரு பெரிய ஊரை சொல்லி அந்த ஊர்ல இருந்து கிழக்க தெற்க வடக்க அந்த மாதிரி சொல்லணும், ஒரு டிகிரி சொல்லி சொல்லணும். அப்போ ஒரு ஊரு சிற்றூரை பற்றி சொல்லும் பொழுது நம்ம என்ன செய்யறோம்? பக்கத்துல இருக்க பெரிய டவுனை சொல்லி சொல்றோம். அது மாதிரி இந்த கோள்கள் எல்லாம் எங்க இருக்குன்னு கேட்டா இதுக்கு பின்னாடி இருக்க நட்சத்திரங்களை பார்த்து அந்த நட்சத்திரத்துல இருக்குது அல்லது அந்த நட்சத்திரத்திற்கு நேராக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். நான் இங்க பூமியில இருந்து பாக்குறோம், இப்ப இது என்னது? குரு. அப்ப குரு எங்க இருக்காருன்னு கேட்டா இந்த நட்சத்திரத்துல இருக்காரு. இப்போ அடுத்து சுக்கிரன் எங்க இருக்காருன்னா இந்த நட்சத்திரத்துல, இங்க இங்க இருக்கிற நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துல இருக்காரு, அதாவது அந்த நட்சத்திரத்துக்கு நேராக இருக்கிறார். குரு எங்க இருக்காருன்னா இந்த நட்சத்திரத்துக்கு நேரா இருக்கார். சனி எங்க இருக்காருன்னு கேட்டா இந்த நட்சத்திரத்துக்கு நேரா இருக்கார் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த பகுதியை, விண்வெளியை, இத நட்சத்திர மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டோம். அதாவது இந்த சூரிய மண்டலத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியை, வான்மண்டலத்தை நட்சத்திர மண்டலம் அப்படின்னு சொல்றோம். நட்சத்திர மண்டலம் நிலையாக இருக்கு, கோள்கள் இந்த நிலையான நட்சத்திர மண்டலத்தில், கோள்கள் இயக்கத்தில் உள்ளது. சரி, அடுத்து இந்த கோள்கள்ல கிரகம்னு சொல்றோம், நவகிரகம்னு சொல்றோம். அது என்ன சார் நவகிரகம் அப்படின்னு பார்த்தா 9 கிரகம் வரணும். 9ல முதல்ல எடுத்த உடனே சூரியன் தான் சொல்ல போறோம். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது. சூரியன் எங்க வந்துச்சு? சூரியன் தான் நிக்குதே அது சுத்திலேயே அப்படின்னா பூமி எங்க சார்? பூமி ஒரு கோள், அதை சொல்லவே இல்லை. இப்ப வருது பாருங்க, சூரியன் எங்க இருந்து வருதுன்னு பார்ப்போம். இப்போ பூமி வந்து சுத்திக்கிட்டே வருது, நம் மீது கதிர் வீசக்கூடிய மற்ற கோள்களை தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப மற்ற கோள்கள் எதுன்னா சூரியன் இல்லையா? அப்போ சூரியன், இங்க சந்திரன் இருக்கு, சந்திரன் 2, அப்புறம் செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன். இந்த இதே பாருங்க தெரியும், சூரியன், சந்திரன், அப்புறம் இது பூமி இருக்க வட்டமா, அதுக்கு அடுத்தது செவ்வாய், செவ்வாய்க்கு அப்புறம் புதன், வியாழன், வெள்ளி, சனி. எப்படி மாறுது பாருங்க. பூமி இருக்க வட்டத்துல இருந்து இப்படியும் அந்த இது எப்படி வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா தெரியும், எப்படி அந்த வரிசை கொடுத்துருக்காங்க.
எப்படி வரிசை கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. சூரியன், அடுத்து சந்திரன், அப்புறம் பூமி வட்டத்துல இருந்து செவ்வாய், உள்வட்டத்துல முதல்ல இருக்க கோள் புதன், அடுத்து வெளிவட்டத்துல இருக்க கோள் குரு அதாவது வியாழன், அடுத்து உள்வட்டத்துல இருக்க அடுத்த கோள் வெள்ளி, அதுக்கு அடுத்து வெளிவட்டத்துல இருக்க அதுக்கு அடுத்த கோள். அப்ப இந்த வாரத்தினுடைய வரிசை எப்படி வந்துச்சுன்னு நீங்க யோசிச்சீங்கன்னா புரியும். உள்வட்டம் வெளிவட்டம், உள்வட்டம் வெளிவட்டம். இந்த கிரகத்துக்கு ஒரு பேரு, அடுத்தபடி அடுத்த கிரகத்தின் பேரு, அடுத்தபடி உள் கிரகத்தின் பேரு, அடுத்தபடி வெளிவட்ட கிரகத்தின் பேரு, இப்படிதான் வருது. சரி, சூரியன் எப்படி வந்துச்சு அப்படின்னா, இப்ப பூமியில இருந்து பார்க்கும்போது சூரியன் தெரியுது. சூரியன் சுத்தவே இல்லையா சார், அது எப்படி ஒரு வருஷத்துக்கு சுத்திட்டு வர்ற மாதிரி நாம சொல்றோம்? சூரியன் சுத்தல. இப்பவே சூரியன் பார்த்தோம்னா நம்ம சாப்ட்வேர்ல என்ன காட்டும், சூரியன் எங்க இருக்காருன்னு கேட்டா சாப்ட்வேர் என்ன சொல்லும், ஆடி மாசம் எங்க இருக்கு, கடகத்துல இருக்கு சூரியன். ஆனா சூரியன் நிலையாதான் இருக்கு. அப்புறம் எப்படி கடகத்துல சூரியன் இருக்குன்னு சொல்றாங்க? பூமி சுத்திக்கிட்டே வருது. இப்ப இந்த இடத்துல பூமி இருக்கும்போது இங்க இருக்கவங்களை கேட்டான்னு சொல்லுவாங்க, சூரியன் எங்க இருக்குன்னா, சார் இதுக்கு நேரா இருக்கு சார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த நட்சத்திரத்துல இருக்கு அல்லது இந்த ராசியில இருக்குன்னு சொல்லுவோம். இப்ப பூமி இங்க வந்துருச்சு, என்ன சொல்லுவோம்? அடுத்த மாசம் பூமி இங்க வந்திருக்கும். இங்க வந்தோடனே பார்த்தா சூரியன் எங்க இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? இதுக்கு நேரா இருக்கு சார், அப்ப இங்க இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். பூமி இங்க வந்துருச்சு, அப்ப என்ன சொல்லுவோம்? சூரியன் எங்க இருக்குன்னு கேட்டா இந்த ராசியில இருக்கு அப்படிம்போம். அடுத்து பூமி இங்க வருது, சூரியன் எங்க இருக்குன்னு கேட்டா இங்க இருக்குன்னு சொல்லுவோம். அப்ப பூமியில இருந்து பாக்குறவங்களுக்கு என்ன தெரியுது? சூரியன் சுத்திட்டு வர மாதிரி தான் தெரியும். அது தவறில்லை அப்படின்னு நான் சொல்லிட்டேன். தவறு இல்லைன்னா நம்ம சும்மா சப்போர்ட் பண்றதுக்காக சொல்லல. ஏன்னா இங்க இருக்கும்போது இந்த கோணத்தில் பூமி சூரியனுடைய கதிரை வாங்குது, இங்க வர்றப்ப இந்த கோணத்துல இருந்து தான் வாங்குது. அப்ப இந்த ராசியில் இருந்து சூரியன் கதிர் வீசுது அப்படின்னு தான் எடுத்துக்கணும். இங்க வரும்போது சூரியன் இங்க இருக்க மாதிரி தெரியுது, அப்ப இந்த ராசியில் இருந்து கதிர் வீசுதுன்னு எடுக்கணும். இப்ப தெரியுதா சூரியன் ஏன் சுத்துது அப்படின்ட்டு? பூமி சுத்துறதுனால சூரியன் சுத்துற மாதிரி தெரியுது. சரி, 360 ஏதோ சொல்றேன்னு சொன்னீங்களே சார் அப்படின்னா, பூமி ஒரு நாளைக்கு 1 டிகிரி சுத்துது. பூமி ஒரு நாளைக்கு 1 டிகிரி சுத்துது. ஏன்னா 360 ஏறத்தாழ 360 நாள்ல இது ஒரு சுத்து வந்துடும். அப்ப நமக்கு என்ன தோணும்? சூரியன் ஒரு நாளைக்கு 1 டிகிரி சுத்துது அப்படின்னு தோணும். ஏன்னா இது 1 டிகிரி போச்சுன்னா இது 1 டிகிரி நகர்ந்த மாதிரி இதுக்கு தெரியும் பாக்குறதுக்கு. பாருங்க, இப்போ இந்த இடத்துல நமக்கு தெரியும் சூரியன் இதுக்கு நேரா இருக்குன்னு சொல்லுவோம். அடுத்த நாள் பூமி இங்க நகர்ந்துருச்சுன்னா சூரியன் இங்க வந்த மாதிரி தெரியும். ஒரு நாள்ல நகரக்கூடிய இந்த கோணம் தான் 1 டிகிரி. அப்ப 360 நாள்ல சுத்திக்கிட்டு வருது. அந்த 5 நாள் எக்ஸ்ட்ரா வரும், அதுக்கு இன்னும் வேற மாதிரி படம் போட்டு சொல்லணும். ஏன்னா பூமியினுடைய தற்சுழற்சியின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சம் நாள் அதிகமாகும். அது நமக்கு தேவையில்லை. அந்த அளவுக்கு ஆழமா நம்ம பஞ்சாங்கம் டிசைன் பண்றதுக்கு தான் வேணும். இப்போ பூமி சுத்துறது தான் நமக்கு சூரியன் சுத்துற மாதிரி தெரியுது. அப்ப டிகிரி எங்க இருந்து வந்துச்சு? இப்ப நம்ம ஜோதிட சாஸ்திரப்படி வந்துருவோம். சூரியன் ஒரு நாளில் சுழலும் கோணம் 1 டிகிரி. ஒரு நாளில் சுழலும் கோணம் 1 டிகிரி. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா பஞ்சாங்கத்தை எடுத்து பாருங்க. பஞ்சாங்கத்துல ஆடி மாசம் பிறப்பு அன்னைக்கு அது கடகத்துல 0 டிகிரியில இருக்கும். ஆடியில கடகத்துல 0 டிகிரியில இருக்கும். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா 1 டிகிரியில இருக்கும். அடுத்த நாள்ல 2ஆம் தேதி 1 டிகிரிக்கு வந்திருக்கும். 3ஆம் தேதி 2 டிகிரிய தொட்டு அதுல இருந்து தாண்டி வந்துட்டு இருக்கும். இப்ப 360 டிகிரி எங்க இருந்து எடுத்தாங்க? சூரியன், அதாவது பூமியினுடைய சுழற்சி, ஜோதிடப்படி சூரியனுடைய சுழற்சியை வச்சுதான் இந்த இதை 360 பிரிச்சாங்க. ஏன்னா இல்லைன்னா என்ன பண்ணிருக்கலாம், 100 பிரிச்சிருக்கலாம் அந்த வட்டத்தை.
200 பிரிச்சிருக்கலாம், அல்லது இன்னும் வசதியா 1000 பிரிச்சிருக்கலாம். அது ஏன் 360 பிரிக்கணும்? 300 பிரிச்சிருக்கலாம், 400 பிரிச்சிருக்கலாம், அல்லது 350 கூட பிரிச்சிருக்கலாம். ஏன் 360 பிரிச்சாங்கன்னா 360 நாள்ல சூரியன் ஏறத்தாழ ஒரு சுத்து வந்துடுறாரு. அதனாலதான் அது 360 டிகிரின்னு வச்சாங்க. ஒரு நாளைக்கு நகர்வது 1 டிகிரி. சரி, இன்னொரு கான்செப்ட் சொல்றேன்னு இன்னைக்கு கிளாஸ்ல போட்டிருந்தேன். அதுக்கு முன்னாடி இந்த ராசி கட்டம் எப்படி வருது அப்படின்னு பார்த்துருவோம். இது வட்டமா என்ன பண்ணோம், ஏதாவது ஒண்ணு வந்து இப்ப வட்டம்னா தொடக்கமும் கிடையாது முடிவும் கிடையாது இல்லையா? எதை வேணாலும் இந்த இடத்த தொடக்கம் வைக்கலாம், இந்த இடத்தையும் தொடக்கம்னு வைக்கலாம், இந்த இடத்தையும் தொடக்கம்னு வச்சுக்கலாம். இந்த வட்டத்துக்கு ஒரு நூல் இருந்துச்சுன்னா இப்ப இந்த ஒரு கோடு போடுறோம், தொடக்கம் முடிவுன்னு சொல்லலாம். இதுக்கு எங்க தொடக்கம் இருக்கு? தொடக்கம் எங்கேயும் கிடையாது. அப்ப நம்ம பார்த்து எங்கேயாவது ஒரு இடத்த வச்சுக்கணும். அப்ப என்ன சொல்றாங்க, இப்படி ஒரு புள்ளிய வச்சுக்கிறோம், அதுக்கு பேரு அஸ்வினின்னு கொடுப்போம். என்னன்னு கொடுத்துட்டாங்க? அஸ்வினி. அதுக்கு பின்னாடி இருக்க அந்த நட்சத்திரம் எல்லாம் இருக்கு இல்லையா, அத அஸ்வினின்னு வச்சுட்டாங்க. இப்ப நம்ம ஜோதிடத்துக்கு அஸ்வினி நட்சத்திரம் தான் 0 டிகிரி. சூரியன் 30 நாள்ல 30 டிகிரி நகர்ந்துரும். அப்ப 30 டிகிரி. அப்ப சூரியன் ஒரு மாதத்தில் கடப்பது எவ்வளவோ அது ஒரு ராசின்னு வச்சுக்கிறாங்க. சூரியன் ஒரு நாளில் நகர்வது 1 டிகிரி, ஒரு மாதத்தில் நகர்வது 30 டிகிரி, அதை ராசின்னு வச்சுக்கிட்டாங்க. அப்ப ஒரு சூரியனை வச்சே நீங்க அந்த குழந்தை எந்த மாசம் பிறந்துச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம். சூரியன் மேஷத்துல இருந்துச்சுன்னா அந்த குழந்தை சித்திரை மாதம் பிறந்திருக்கும். சூரியன் ரிஷபத்துல இருந்துச்சுன்னா அந்த குழந்தை வைகாசி மாசத்துல பிறந்திருக்கும். இப்ப பாருங்க என்ன பண்றோம், 30 டிகிரியா பிரிச்சுட்டு போறோம். என்ன செய்யணும், கரெக்டா பிரிக்கணும்னா இங்க ஒரு கோடு போட்டுக்கணும், இங்க ஒரு கோடு போட்டுக்கணும். இப்ப 4 பிரிச்சிட்டோம். இதை ஒன்னொன்னையும் 3 பிரிச்சோம்னா மொத்தம் 12 வந்துடும். அந்த 12, அதாவது ஒரு வட்டத்தை என்ன பண்றாங்கன்னா 12 பிரிவாக பிரிச்சுக்கிறாங்க. ஒவ்வொரு பிரிவையும் ஒரு ராசின்னு சொல்றாங்க. இப்படி பிரிக்கிறதுக்கு பதிலா இதையே என்ன பண்றாங்கன்னா இந்த வட்டத்தை ஒரு தட்டுங்க, என்ன ஆகும், நீள்வட்டமா மாறிடுமா? அப்புறம் இந்த பக்கம் தட்டினோம்னா ஒரு சதுரம் மாதிரி வந்துடும். பாருங்க, இதே வட்டத்தை என்னவா மாத்த போறாங்க, அப்படியே சதுரமா மாத்துறாங்க. அவ்வளவுதான், வட்டம் தான் இது. இந்த வட்டத்தை நம்ம வசதிக்காக எழுதுறதுக்காக சதுரமாக போட்டுக்கிறோம். இத மேஷம்னு சொல்றோம். இந்த இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த வட்டத்தை ஏதாவது ஒரு தொடக்கம் வைக்கணும்னு சொல்லி இந்த புள்ளிய 0ன்னு வச்சாங்க. இந்த புள்ளின்னு வச்சுக்கோமே 0 அப்படின்னு வச்சுட்டாங்க. அத அஸ்வினின்னு சொல்றோம். 0ல இருந்து 30 டிகிரி வரையில் இருக்கிறத மேஷம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து 30 டிகிரியில இருந்து 60 டிகிரி வரையிலும் இருக்கிறத ரிஷபம் அப்படின்னு சொல்றோம். இங்க 60ல இருந்து 90 வரையிலும்னு வச்சுக்குவோம். இது சரியா இல்ல, நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக போட்டிருக்கோம், கரெக்டா போடல. இத என்ன பண்றோம், மிதுனம் அப்படின்னு வச்சுக்கிறோம். மிதுனம். இது கடகம், இது சிம்மம். இதுக்கு மேல தெரியும், எல்லாம் சுத்தமா தெரியாதவங்க யாரும் வரல. அப்ப மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். 12 ராசி வந்துருச்சு. இப்ப பூமியில இருந்து பாக்குறோம், சூரியன் எங்க இருக்குன்னா எதுக்கு நேரா தெரியுது, சூரியன் இங்க இருக்கார் அப்படின்னு எழுதுறோம். வேற ஒண்ணும் இல்லைங்க ஜாதகம் வருது. குரு எங்க இருக்காரு, இப்ப குரு எங்க ரிஷபத்துல தானே இருக்காரு. குரு இங்க இருந்து பார்க்கும்போது இதுக்கு நேரா இருக்காரு, ரிஷபத்துல இருக்காருன்னு சொல்றோம். சனி இங்க இருக்காரு, இங்க இருந்து பார்த்தா இங்க தெரியறாரு, கும்பத்துல சனி இருக்கார்.
சந்திரன் எங்க இருக்காரு? சந்திரன் இதுக்கு நேரா பூமியில இருந்து பார்க்கும்போது சந்திரன் இந்த இடத்துல தெரிகிறார். அதனால சந்திரன் ரிஷபத்துல, இந்த படத்தை பொறுத்து ரிஷபத்துல இருக்கார். சந்திரன் ரிஷபத்தில் தான் இருக்காரு. படத்திலையும் ராசி கட்டத்துல அங்கதான் இருக்காரு. அடுத்து சுக்கிரன். சுக்கிரன் பார்த்தா இங்க தெரியவார். இன்னைக்கு கட்டத்துல எங்க இருக்காருன்னு பார்த்தோம்னா சுக்கிரன் சிம்மத்துக்கு வந்துட்டார். இங்க இருந்து பார்க்கும்போது இங்க தெரியறான்னு வச்சுக்கோ. அப்ப சுக்கிரன் இங்க இருக்கார். புதன் அதுக்கும் கீழே வந்துட்டார். அப்படின்னா புதனும் அங்கேயே தெரியுறார். கொஞ்சம் கீழே வந்து புதன் இங்க இருக்கார். இங்க இருந்து பார்க்கும்போது எங்க தெரியுதோ அதை வந்து அங்கங்க எழுதிக்கிறோம். யாராவது வந்துட்டாங்க? சூரியன் எழுதிட்டோம், சந்திரன், செவ்வாய் எழுதலையா? செவ்வாய் போட விட்டுட்டோம். செவ்வாய் இங்கதான் இருக்காரு. செவ்வாய் இங்க இருக்காருன்னு வச்சுக்குவோம். அப்ப செவ்வாய் எங்க தெரிவாரு? செவ்வாயும் ரிஷபத்துலதான் தெரிவார். எத்தனை கிரகம் வந்திருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7. ராகு கேது மட்டும் நான் உங்களுக்கு சொல்லல என்னன்ட்டு. இங்க ராகு இருக்காரு, இங்க கேது இருக்காரு. 9 கிரகம் வந்துருச்சா? வானமண்டலத்துல கோள்கள் இப்படிதான் வட்டமா இருக்கு. ஆனா பூமியில இருந்து பார்க்கும் பொழுது எத்தனை டிகிரியில இருக்கு அப்படிங்கிறத பொறுத்துதான் இங்க தெரியுது. அங்க இல்ல, அது இங்கதான் இருக்கு. ஆனா நமக்கு இது வானமண்டலம், அதாவது நட்சத்திர மண்டலம் அல்லது ராசி மண்டலம். அந்த ராசி மண்டலத்துல இந்த நட்சத்திரத்துக்கு நேரா அல்லது இந்த ராசிக்கு நேரா இருக்கு அப்படின்னு சொல்றோம். அவ்வளவுதான். இன்றைக்கு கோள்களுடைய அமைப்பு இதுதான். இன்றைக்கு உண்மையிலே இப்போ இப்படிதான் இருந்துட்டு இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? புரிஞ்சுதா? குழம்புச்சா? சொல்லிடுங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியம். இதை வச்சு பலன் சொல்ல போறது இல்லை. ஆனா இது புரிஞ்சுதுன்னா நீங்க எந்த விதிகளும் நீங்க சொந்தமா உண்டாகலாம். இந்த படம் புரிஞ்சுதுன்னா விதிகளை நீங்க சொந்தமா உருவாக்கி பலன் சொல்லலாம். யாராவது பதில் சொல்லுங்க. புரிஞ்சுதுங்க ஐயா. புரிஞ்சுதா? உண்மையிலே புரிஞ்சுதா? ஏன்னா கோள்கள் இங்க எங்க நிக்குதுன்னு சொல்லியிருக்கோம். ராசி கட்டத்துக்குள்ள இப்படிதான் வருதுன்னு சொல்லியிருக்கோம். இது பூமி, இங்க சந்திரன் சுத்திட்டு இருக்கு, இந்த இடத்துல சுத்துது. இப்போ இன்னைக்கு ஜூம் பண்ணிக்கங்க. தெரியலைன்னா இந்த ராகு கேது எப்படி வந்துச்சுன்னு சொல்ல போறேன், வேற ஒண்ணும் இல்லை. இங்க பாருங்க, ராகு கேது என்பது என்ன? இது என்னது? பூமியின் சுற்றுப்பாதை. இது பூமியின் சுற்றுப்பாதை, இது நிலாவின் சுற்றுப்பாதை. இது பூமியின் சுற்றுப்பாதை, இது நிலாவின் சுற்றுப்பாதை. இந்த பூமியோட சுற்றுப்பாதையும் நிலாவின் சுற்றுப்பாதையும் வெட்டக்கூடிய புள்ளி இருக்கு இல்லையா? இந்த புள்ளிய பாருங்க, வெளியில வர்ற இந்த புள்ளிய ராகு அப்படின்னும் இந்த புள்ளிய கேது அப்படின்னு சொல்றோம். அப்ப இது ஒரு கோள் அல்ல. பூமியினுடைய சுற்றுப்பாதையும் சந்திரனுடைய சுற்றுப்பாதையும் சந்திக்கின்ற 2 புள்ளிகள் ராகு என்றும் கேது என்றும் சொல்றோம். என்ன சார், அங்க ஒரு கோளே இல்ல, இத நிழல் கிரகம்னு சொல்லுவாங்க. ஒரு நிழல் கூட இல்ல அங்க. உண்மையிலே ஏதாவது சூரியன் பட்டு நிழல் வந்துச்சுன்னா கூட சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இது என்ன சார் இவ்வளவு பயப்படுறோம் அப்படின்னா, இப்ப இந்த பூமி போறது ஒரு அலையை உண்டாக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு கடல்ல வந்து பெரிய ஷிப் ஒண்ணு ரொம்ப வேகமா போகுது. அப்படி அலைய தண்ணிய 2 பக்கமும் பயங்கரமா தள்ளி விட்டுட்டு போகும் இல்லையா? ஒரு ராட்சச கப்பல் ரொம்ப வேகமா போகுது அப்படின்னா எப்படி இருக்கும்?
அப்படியே ஒரு வாய்க்கால உண்டாக்கிட்டு போற மாதிரி போகும். பெரிய ராட்சசாலையா வரும். அந்த ராட்சசாலையில் எந்த கோல் மாட்டினாலும் அல்லது எந்த போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த போட்டு மாட்டினாலும் என்ன ஆகும், அந்த போட் அப்படியே கவிழ்ந்துரும் அல்லது வசதியா நகர்ந்தும் போகலாம். அதனாலதான் ராகு கிட்டே கேது கிட்டே மாட்டினா சிலருக்கு நல்லதும் சிலருக்கு தீயதும் நடக்குது. அப்ப இந்த பாதையில இந்த சந்திரன் பாதையும் சந்திக்கிற இடத்துல பெரிய அலை உண்டாகுது. அந்த அலை தான் என்னதுன்னு சொல்லலாம், ராகு என்றும், கேது எப்பவும் அதுக்கு 180 டிகிரியில இருக்கும் அப்படின்னு சொல்றோம். இது மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். பூமி என்ன பண்ணுது, சுத்தி வர்றதுக்கு 1 வருடம் ஆகுது. ஆனா இந்த சந்திரன் 1 மாசத்துல சுத்தி வர்றதா நம்ம எடுக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு சந்திரன் இங்க இருந்துச்சுன்னா நாளைக்கு இங்க வந்து 2 நாள்ல இங்க வந்துடும், இன்னும் 2 நாள்ல இங்க வந்துடும், இன்னும் 2 நாள்ல இங்க வந்துடும். அது மட்டும் எப்படி அங்க வர முடியும்? பூமிங்கிறது இங்க சூரியன், ஏன்னா சூரியன் இருக்கிறது தான். நம்ம இங்க இருந்து பார்க்கும்போது சூரியனை தான் சொல்றோம், இங்க வரும்போது சூரியனை மாறுதுங்கிறோம். அப்போ சூரியன் கூடவே தானே இந்த சந்திரனும் போகணும். ஏன்னா பூமி என்பது சூரியன் அல்லது சூரியன் என்பது பூமியை தான் குறிக்குது. இங்க சூரியன் என்பது பூமியை குறிக்குது. பூமி சுத்துறதுக்கு 1 வருஷம் ஆகுது. அதனாலதான் சூரியன் ஒரு சுத்துறதுக்கு சித்திரை மாசத்துக்கு மேசத்துல வந்துடும், அடுத்த சித்திரைக்கு தான் மேசத்துல வரும். அப்படி இருக்கும்போது சந்திரன் மட்டும் எப்படி 1 மாசத்துல சுத்தி வருது? இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? பாருங்க, பூமி சுத்துறதுதான் சூரியனுடைய சுழற்சின்னு சொல்றோம். இந்த பூமி சுத்துறதுக்கு பூமி வரதா வச்சுக்குவோம். இப்ப இந்த ராசியில இருக்கு, அப்புறம் இந்த ராசியில இருக்கு. பூமி இங்க வந்தோடனே இந்த ராசிக்கு வந்துருச்சு. ஆனா அதுக்குள்ள சந்திரன் மட்டும் என்ன ஆகும், இந்த ராசியில இருந்து இந்த ராசிக்கு பூமி வர்றதுக்குள்ளேயே சந்திரன் ஒரு சுத்து முடிச்சிருதுன்றாங்க. சரி, இதுல ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணல. நானு பூமியில இருந்து பாருங்க, இப்ப சந்திரன் எங்க தெரியும், இங்க தெரியுது. இப்போ 1 மாசத்துல சந்திரன் பூமியை சுத்தி வந்துருது. அப்ப 15 நாள்ல இந்த சந்திரன் இங்க இருந்தது இங்க வந்திருக்கும் இல்லையா? அப்ப பூமியில இருந்து பார்க்கும்போது சந்திரன் எப்படி தெரியும், இங்க தெரியும். சரியா? 15 நாள்லயே 20 நாள்லயே அது இங்க வர்றது எத்தனை ராசி கடந்து வருதுங்கிறது. அப்ப கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும்போது நிலா இங்க வந்துருச்சுன்னா நமக்கு பாக்குறதுக்கு எப்படி தெரியும், இந்த ராசியிலயோ அல்லது இந்த ராசியிலயோ இருக்க மாதிரி தெரியும். பூமி இங்கதான் இருக்கும். இதுக்குள்ள 1 மாசத்துல என்ன கொஞ்சம் தூரம் அங்க நகர்ந்து இருக்கும், அவ்வளவுதான். ஆனா சந்திரன் இப்படி சுத்திட்டு வர்றதுனால பூமியில இருந்து பார்க்கும்போது சந்திரன் 1 மாசத்துல பூமியை சுத்துறதுனால அது ராசி மண்டலத்தையே சுத்துறதா கணக்கு. ஏன்னா இங்க இருந்து பார்க்கும்போது நமக்கு ராசி மண்டலம் தான். நிலா அங்க வந்துருச்சுன்னா இந்த ராசிக்கு வந்துருச்சு, நிலா இங்க வந்துருச்சுன்னா இந்த ராசி, நிலா இங்க வந்துருச்சுன்னா இந்த ராசி. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சா நல்லது, புரியலன்னா பூமியையும் நிலாவை மட்டும் தனியா வச்சு இன்னொரு நாள் பார்ப்போம்.